சீனிங் வந்து எல்லாமே சும்மா தரம் இல்லாமல் பூசி எல்லாம் கொட்டி போச்சுங்க. கொட்டி போச்சு. இப்போ கரண்ட் லைனில் கொடுத்து போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஸ்ட்ரிப்பரை ஆஃப் பண்ணணும். ஸ்ட்ரிப்பரே இங்கே பண்ண கையில் உடஞ்சி நிற்குது. அப்போ நீங்கள் இப்போ வீடு கட்டி கொடுத்தது நான் வாங்குறதா சாப்பிட்றதுக்கா? ஒன் பி மினிமம் இருக்கேன். 1B வீட்டில் அதான் எனக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அந்த வீடை நீங்கள் சாவி கொடுத்தாங்க. நீங்கள் வேலை செய்யாமல் வந்தோம். வந்துட்டு சீலிங்க்கு சும்மா சரி ஏதாவது பிளம்பு வச்சு ஏதாவது பண்ணலாம் பார்த்தா சும்மாவே எல்லாம் கொட்டி போயிடுச்சு. நீங்களே பார்ப்பீங்க எல்லாம் சீலிங் வந்து எல்லாமே சும்மா தரம் இல்லாமல் பூசி எல்லாம் கொட்டி போயிடுச்சுங்க. சரி, ஓகே. கொட்டி போச்சு. இப்போ கரண்ட் லைனில் கொடுத்து போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஸ்ட்ரிப்பரை ஆஃப் பண்ணணும். ஸ்ட்ரிப்பரே இங்கே பண்ண கையில் உடஞ்சி நிற்குது. சரி, ஓகே. அதையும் நம்ம மாற்றிட்டு சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா வெளியே பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க்லேருந்து அந்த உரக்குலேருந்து எல்லாமே தப்பா என்ன கொடுத்து எல்லாமே தப்பாக தான் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த கவர்மெண்ட் வந்து எங்களை வந்து வாழ வைக்குதா இல்லை வைக்க போன்னு தெரியல. நல்லா புரிஞ்சுங்க. கவர்மெண்ட் பேசல, இவங்க விட்டு டெண்டர்காரங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்ற விஷயமும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ எங்கள் வீடு பரவாயில்ல. இப்போ எங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி சின்ன குழந்தை ஒருத்தர் தான், இன்னும் சின்ன குட்டி இருக்குது. இப்போ ரைட் வைக்க பெரியாங்க வைக்க தாங்கிக்கலாம். இப்ப சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க, இந்த உடஞ்சி விழுந்தா அவ்வளவுதான், சாவடி நீங்க நஷ்டம் அதுதான் கொடுப்பீங்க. அது வேற விஷயம். செத்த பணம் உயிர் கிடைக்குமா? இல்ல. அதே மாதிரி நல்லா புரிஞ்சுங்க, எதுவுமே இங்க சரி கிடையாது. சரின்னு சொல்லிட்டு சரியில்லாம தான் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி எல்லாம் நிறைய இங்கேயும் இருக்குது. இங்கேயும் நிறைய இருக்குது. அவங்க என்ன இருக்காங்க, அவங்க பாருங்க அவங்க பயந்து சொல்லுவாங்க. அதுல இப்ப தெரிஞ்சவங்க எல்லாம் தெரியுது. நம்ம இப்ப நான் செஞ்சனால்தான் இங்க எல்லா விஷயமும் தெரியுது. எல்லாம் உடஞ்சி கொட்டி போச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. இப்ப ரைட், ஓகே. இப்ப இதுக்கு என்ன முடிவு? இப்ப கலெக்டர் வந்தாரு, ஆய்வு பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு, எல்லாம் சரின்னு சொல்லிட்டு போயிட்டா, ஓகே, வேற விஷயம் இல்லை. ஆனா இங்க என்ன வந்து கரெக்டா சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லை. மேல பாருங்க சீனிங்க பாருங்க, சீனிங் எல்லாம் நாசம் அடக்குற. இப்ப நான் என் குழந்தை நீங்க வாழதா இல்ல எங்கன்னா சாவுறதா போய் நீங்க சொல்லுங்க. அப்ப நீங்க வீடு கட்டி கொடுத்தது நான் வாங்குறதா சாவுறதுக்கா?